தென்காசி மாவட்டம்னாலே நம்ம எல்லாருக்கும் குற்றாலம் அருவி ஞாபகம் வரும். குற்றாலம் அருவி பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாத சுவாமி குழல்வாய்மொழி அம்மாள் திருக்கோயில் இருக்குது. இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இனி குற்றாலநாத சாமியை வழிபடணும், குழல்வாய்மொழி அம்மாளை வழிபடணும்னு சொன்னா 50 ரூபா கட்டணம். என்ன அநியாயம்? 50 ரூபா இல்லாம சாமி கும்பிட முடியாதா? குற்றாலநாத சாமியை பார்க்கணும்னா 50 ரூபா, குழல்வாய்மொழி அம்மாளை பார்க்கணும்னா 50 ரூபா, பராசக்தி அம்மனை பார்க்கணும் 50 ரூபா. 3 இதுக்கும் தனித்தனியா கட்டணம் 50 ரூபான்னு இப்ப கருத்து கேட்பு நடத்துறாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் போன மாசம் 18ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்து பக்தர்கள்ட்ட கருத்து கேட்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள பக்தர்கள் கருத்து சொல்லணும். இப்ப இது பிரச்சனையான உடனே அத்தனை அமைச்சர்களும் அப்படிலாம் நாங்க பணமே வாங்கலே வைக்கலே, மக்கள்கிட்ட கருத்தை கேட்கீங்க. அப்போ கட்டணத்தை கூட்டணுங்கிற எண்ணம் இல்ல, கட்டணத்தை புதிதாக உருவாக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னா எதுக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்கீங்க? கட்டணம் உருவாக்கணுங்கிறதுக்காக தானே கருத்து கேட்கறீங்க. அப்படிதான் இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்குது. 3 தரிசனத்துக்கும் 50 ரூபா. கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் 150 ரூபா வேணுங்க. என்ன அநியாயம்! பகல் கொள்ளையா இருக்கு. எவன் அப்ப வீட்டு கோயில்? நான் போய் சாமியை கும்பிடுறதுக்கு யாருக்குங்க காசு கொடுக்கணும்? இதெல்லாம் அநியாயமா இல்லையா? குற்றாலநாதர் கோடீஸ்வரர். அவர் இன்னைக்கு குற்றாலநாதர் அந்த திருக்கோயிலை சுத்தி கிட்டத்தட்ட 156 கடைகள் இருக்குது. ஒரு கடை 2 கடைகள் இல்ல, 156 கடைகள் நிரந்தரமான கடைகள் இருக்குது. 156 கடைகள்ல உள்ள வருமானம் என்னாச்சு? ஒரு கடைக்கு சீசன் டைத்துல ஏலம் விடுதாங்க. ஒரு கடைக்கு குறைஞ்சது 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏலம் போகுது. ஒரு கடைக்கு 156 கடைக்கு எவ்வளவு ஆச்சு? பல கோடிகள் வருது. வருஷம் கோடிக்கணக்கான ரூபாய் குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு வருது. இது ஈஓ கண்ட்ரோல் உள்ள கோயில் இல்ல, ஜேசி கண்ட்ரோல், இணை ஆணையாளர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோயில். அப்ப எவ்வளவு வருமானம் வரக்கூடிய கோயில் பாருங்க. அவ்வளவு வருமானம் வருது. ஆனா பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செஞ்சே கிடையாது. குடி தண்ணீர் கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது, எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. அடிப்படை வசதி எல்லாமே எதுவுமே செய்யாம வருமானத்தை மாத்திரம் உள்ள 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 போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் அன்னைக்கு டெபாசிட் மாத்திரமே கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க குற்றாலநாத சாமி. இவ்வளவு பணம் இருந்து ஏன் பக்தர்கள்ட்ட பிச்சை எடுக்கீங்க? வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? சாமியை காட்டி துட்டு வாங்குதிய வெக்கமா இல்ல? அறநிலையத்துறைக்கு நீங்க மத்த எங்கேயாவது சர்ச்சில் போய் எங்கேயாவது உள்ள போய் சாமி கும்பிட்டு கட்டணம் வாங்குறாங்களா? எங்கேயாவது பள்ளிவாசல்ல போய் உள்ள போய் தொழுகை நடத்துறதுக்கு கட்டணம் வாங்குறாங்களா? இந்து கோயில்ல தானே இந்த கேவலப்படுத்துறீங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமும் இதே தானே பண்ணுது. அப்போ நாங்க ஒண்ணும் செய்யலைன்னா சாமி கும்பிடுறதுக்கு காசுன்னா சிவபக்தர்கள் யோசிக்கணும். பாருங்க, உள்ள போய் நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுக்கு இவன் யாருங்க காசு வாங்குறதுக்கு? உண்மையிலேயே நாம் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இந்துக்கள் அனைவரும் நாம ஒண்ணு தரணும். வரக்கூடிய 8/7/2026 வர்ற புதன்கிழமை குற்றாலநாத சாமி கோயில் அலுவலகத்துல மாலை 4 மணிக்கு நாம இதுக்காக ஆட்சேபனை கொடுக்குறோம். பொதுமக்கள் இந்துக்கள் அத்தனை பேரும் திரண்டு நம்முடைய ஆட்சேபனை கொடுக்கணும். நம்ம கோயில், நம்ம சாமி, இதுல உள்ள அறநிலையத்துறை சாமியை காட்டிட்டு இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேவலமான செயலை தடுத்து நிறுத்துவோம். நம்ம உரிமையை பாதுகாப்போம்.